வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 50 மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. சரி, 50 மார்க்குக்கு தேர்வு அப்படின்றது நடைபெற்றுச்சு. ஸோ இந்த 50 மதிப்பெண்களில் கட் ஆஃப் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எதுக்காக இதை பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கேட்டகிரி நம்ம வந்துட்டு ஒரு கேட்டகிரியில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் வந்துட்டு எந்த கேட்டகிரியில் கம்மியாகும், எந்தெந்த கேட்டகிரிக்கு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கட் ஆஃபை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த பழைய கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எடுத்து பார்க்குறோம். இது 50க்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்படியே 100க்கு கன்வே பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஜென்ரல் டர்னில் 47 அப்படின்னா அப்போ 94, 100க்கு 94 இருந்தால் ஜென்ரல் டர்னில் உள்ளே வர முடியும். இதுவும் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அங்கே போஸ்டிங்கோட டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க 45. அப்போ ஜென்ரல் டர்னில் மேக்ஸிமம் இது வந்து உமனு, இதுக்கு 44. இந்த 3 இதையும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மோ நார்மல் ஜென்ரல் டர்னோ பிஎஸ்டிஎம்மோ அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 90க்கு மேலே ஆவரேஜாக 90க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்குது. இதுலேயே வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரியாரிட்டின்னு ரெண்டு இது கொடுத்துருக்காங்களா. 1ல் 22 மார்க், 1ல் 41, 22னா அப்போ ஒரு 44, 100க்கே 44 அந்த ரேஞ்சில் தான் இங்கே கட் ஆஃப் அப்படின்றது இருக்குது. சேம் இந்த ப்ரியாரிட்டியில் வர்ற மார்க்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 34, 41 அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இந்த ப்ரியாரிட்டியில் இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஏதாவது எனிஒன் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து குறையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து வந்து பிசியில் பிஎஸ்டிஎம் இது 43, பிசியில் பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 31, அடுத்து பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம் 24, இந்த மாதிரி எம்பிசியில் 43. இதுலேயே ப்ரியாரிட்டி. ஸோ சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி இருக்கிற கேண்டிடேட்னால் 22, 27, 31 அப்படிங்கிறப்ப இது அப்படியே நீங்கள் டபுளாக மாற்றினாலும் அதில் 62, 44, 54 அப்படின்ற மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தாலே மார்க் வந்து இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தாலே ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கும். அப்போ ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸ்னால் மேக்ஸிமம் 60 to 70 இந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்களுக்கும் கிடைக்கலாம். ஸோ இது மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே குறையுது. எம்பிசியில் பிஎஸ்டிஎம்க்கு அடுத்து எஸ்சிஏ அதில் உமன் அவங்களுக்கு 39, எஸ்சிஏல உமனில் பிஎஸ்டிஎம் 19 மார்க் தான். கிட்டத்தட்ட வெறும் 19 மார்க் இருக்கிற நபர் வந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க உள்ள. அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏல உமனாக இருக்கணும் ப்ளஸ் பிஎஸ்டிஎம்மாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா. அடுத்து நார்மலாக எஸ்சி கேண்டிடேட்ஸ்னால் 43. ஸோ அது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது தெரியுது. அடுத்து காப்பியஸ்ட் அட்டெண்டர் அப்படின்னு ஒரு கேட்டகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன். ஸோ வாட்ச்மேனுக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி இருக்கிற கேண்டிடேட்டு. அடுத்து வந்து எஸ்டியில் பாருங்கள் 25 தான். ஸோ அப்போ எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் குறையும். ஸோ எந்தெந்த கேட்டகிரிக்கு குறையும் அப்படின்ற தகவல் இதன் மூலயமா நமக்கு வந்து தெரிய வரும். அதுக்காக தான் இதை பார்க்குறது. அடுத்து இன்னும் வந்து கம்மியாக இருக்கிற மார்க் அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட், சென்னையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்வி அப்படின்னா லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, அந்த டிசபிலிட்டி கேட்டகிரியில் வரும். அதெல்லாம் 29 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 27 ப்ரியாரிட்டியில் 27 வருது. இங்கே வந்து 19 இருக்குது பாருங்கள். அது ஹார்டன், அதாவது காது கேளாதோர் அந்த கேட்டகிரியில் வருவாங்களா, அவங்களுக்கெல்லாம் வெறும் 19. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகிரிக்கும் இந்த கேட்டகிரிக்கு இப்போ நம்ம சொன்ன கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அடுத்து எம்பிசியில் இதில் வந்துட்டு எம்பிசி வின்னு போட்டிருக்காங்க, இப்போ வந்துட்டு டிஎன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து வெறும் 18 மார்க் தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி. அடுத்து வந்து சென்னை ஆஃபீஸ், அதாவது சென்னை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட தான் கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே மேலே வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இதுலேயே வந்து உங்களுக்கு 2 விதமான இதுவும் இருக்கும். மேலே அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கு ரொம்ப கம்மியான மார்க் இருந்துச்சு. பட் இங்கே வந்து எஸ்டியில் உமனுக்கு பிஎஸ்டிஎம்க்கு 29 வருது. ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி வேரி ஆகும். சென்னை டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுக்கிறப்போ வேரி ஆகுது, அரியலூர்னு எடுக்கிறப்போ அது மாறி வருது. ஸோ இந்த மாதிரி போட்டியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது அக்யூரேட்டாக ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் குறையலாம். இந்த கேட்டகிரிக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2021 நடந்த ஒரு தேர்வு. 2021 நடந்த தேர்வு. ஏன் கட் ஆஃப் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு 50 மார்க்குக்கு தான் தேர்வு நடைபெற்றுச்சு. ஸோ அது வேறு செலெக்ஷன் ப்ராசஸ், இது வேறு செலெக்ஷன் ப்ராசஸ். அதனால் 2யும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.